ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து குமாரசுவாமி கோயில், பெங்களூர் ஹனுமந்த் நகர். இது மெஜஸ்டிக்லேருந்து இப்போ 5 கிலோமீட்டர்ஸ் வரும். 45 பஸ் இருக்குது மெஜஸ்டிக்லேருந்து. டைரெக்டாக கோயில்கிட்டே வந்து இருக்குவாங்க. அங்கேருந்து ஆர்ச்சிக்கிட்ட இருக்குவாங்க. ஆர்ச்சிக்கிட்ட நம்ம உள்ளே போனோம்னா அங்கே லெஃப்டில் வந்து வீர ஆஞ்சநேயா கோயில் இருக்குது. அந்த வீர ஆஞ்சநேயா கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு உள்ளே போனோம்னா ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு இது பஞ்சமுகி கணபதி வருது. அந்த பஞ்சமுகி கணபதி தரிசனம் பண்ணிவிட்டு உள்ள மேலே படியேறணும். 120 படியேறினா மேலே மலை மேலே குமாரசுவாமி கோயில் இருக்குது. அங்கேருந்து நம்ம மேலே படியேறி போனோம்னா ஒரு 100 படி ஏறினோம்னா அங்கே நம்மளுக்கு இது வருது, உத்பவா ஆதிசேஷா கோயில் வருது. அங்கே உள்ளே போனோம்னா நம்ம உள்ளே வந்து கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம மேலே படியேறி போனோம்னா கோபுரம், பெரிய கோபுரம் நல்லா பெருசாக இருக்குது. கோபுரம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெச்சில் இருக்கும். கோபுரம் வந்து நல்லாயிருக்கு. கோபுரம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் கோபுரம் வந்து. இந்த மாதிரி கோபுரம் வந்து நம்ம எங்கே ரேராக பார்க்க முடியும். இந்த மாதிரி கோபுரம் நமக்கு தெரியுதில்ல கண்ணுக்கு. ஏன்னா லைட்டாக ரொம்ப மெலிசாக இருக்கும் கோபுரம். மேலே போக நல்லாயிருக்கு கோபுரம் பார்க்குறதுக்கு. அந்த கோபுரத்தை வந்து பார்த்துங்க. அப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் வந்து கல்லுப்பெல்லாம் வச்சுப்பாங்க. கல்லுப்பெல்லாம் எது வைக்கிறதுனா அலர்ஜி இருந்தால் யாருக்குன்னா அந்த வெண்டின் வந்து கல்லுப்பு வச்சுட்டு போவாங்க. அப்புறம் மேலே ஏறி உள்ளே போனோம்னா குமாரசுவாமி கோயில் வருது. உள்ள அந்த ஆர்ச்சல் நல்லா பண்ணிக்குவாங்க. உள்ளே வந்து டிசைன் நல்லா பண்ணிக்கிறாங்க. பார்க்குறது நல்லாயிருக்கும். அங்கேருந்து பார்த்துட்டு உள்ளே போனோம்னா நம்ம குமாரசுவாமி கோயிலை பார்க்கலாம், முருகர் கோயிலை பார்க்கலாம். உள்ளே போய் முருகர் கோயில் நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இப்போ பார்வத்தியமாக இருக்குது. அது பக்கத்தில் வந்து நவகிரகம் இருக்குது. அது பக்கத்தில் வந்து கணபதி இருக்குது. நம்ம கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவரால் வந்து ரவுண்டு சுற்றிட்டு அப்புறம் பின்னால் போய் நம்ம ரவுண்ட் அடிச்சுன்னு வந்து கோயிலை சுற்றின்னு வந்துட்டு அப்புறம் ஒரு உள்ளே வந்து உட்காந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்தோம்னா நல்லா பார்க் இருக்குது. வாட்டர் டேங்க் ஒரு பெருசாக வாட்டர் டேங்க் இருக்குது. அது பக்கத்துலேருந்து மலை மேலே இருக்கிற வாட்டர் டேங்க்கு. அப்புறம் பார்க் இருக்குது. பார்க்கு பசங்க நல்லா ஆட வச்சுட்டு பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ண வாக்கிங்கெல்லாம் பண்ணிட்டு நல்லா வராங்க. நல்லாயிருக்கு. கோயில் வந்து மேலே மலை மேலே இருக்கிறதுனாலேருந்து ஜனங்கள் நல்லா வராங்க. ஆனால் சனிக்கிழமை நல்லா ரஷ் இருக்கும், செவ்வாய்க்கிழமை ரஷ் இருக்கும். நல்லா இருக்குது கோயில். நல்லா நம்ம சுற்றி பார்த்துட்டு ஆறாமல் பசங்களோட விளையாட்டு, பசங்களோட கூப்பிட்டு போய்ட்டு வாக்கிங் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து மெஜஸ்டிக்லேருந்து 5 கிலோமீட்டர் தான் ஆகும். 45 பஸ் இருக்குது. 45 பஸ் இருக்குது. நம்ம எங்கேயுமே அங்கே போனால் கோயில் ஆரமாக வரலாம். பஸ் நல்லா இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். 45 சேம் அந்த கோயில்கிட்ட இருக்கிறாங்க, ஆர்ச்சிக்கிட்ட இருக்கிறாங்க. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உள்ளே வந்து நம்ம சாமி நான் சொன்ன சாமி வீட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆரமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது கோயில். பின்னால் பார்க்கெல்லாம் இருக்குது. அதனால் அப்புறம் ஈஸ்வர் கோவில் இருக்குது சின்னசாக, அதுவும் பார்க்கலாங்க. பார்க் நல்லாயிருக்கு. பார்க் நல்லா பசங்க விளையாடுறதுக்கு நல்லா வச்சு நல்லா பண்ணிக்கிறாங்க. பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஜனங்க வராங்க அங்கே நல்லா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வராங்க. இன்னும் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கோயில் நல்லாயிருக்கு. இல்லை யார் வேணாலும் வரலாம், வந்து சாமி கும்பிட்டு போகலாம். நல்லாயிருக்கு. மலை மேலே இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. சிட்டியில் நம்மளுக்கு கிட்டே இருக்குது. முருகன் கோயில் நல்லா பார்க்குறது நல்லாயிருக்கு சார் ஃப்ரெண்ட்ஸ். யார் வேணாலும் வரலாம். ஆனால் இங்கே ஆல்ரெடி அப்பப்போ சின்ன அப்பா ரஜினியெல்லாம் வந்துக்கிறாங்க. ரஜினி வீடுக்கு பழைய வீடுக்கு கிட்ட தான் அது வந்து எல்லோரும் வந்து ரஜினியை வந்து கோயிலுக்கு அப்பப்போ வந்துக்கிறாரு. நான் ஒரு வீடியோவில் பார்த்துக்கிறேன். அண்ணன் பேசிக்கிறது கோயிலுக்கெல்லாம் வந்துக்கிறது. ஆனால் வந்து பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் வேணாலும் வரலாம். மெஜஸ்டிக்லேருந்து 45 வருது. பஸ் ஏறி வரலாம். இல்லை லொக்கேஷன் போட்டால் குமாரசுவாமி ஹனுமந்த் நகர் குமாரசுவாமி டெம்பிள்னு போட்டால் லொக்கேஷன் வரணும். அந்த லொக்கேஷன்லேருந்து வந்து கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் வந்து நல்லாயிருக்கும்.
பார்க்கு லைட்ஸ் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அந்த ஈவினிங் டைம்ஸில் வந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா வீடியோ ஒன்று போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.